Hi students, this video helps you to learn the basic English grammar, parts of speech. Directly நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். Parts of speech. In grammar, a part of speech is a linguistic category of words. In English, there are 8 parts of speech. In the English language, words can be considered as the smallest elements that have distinctive meanings. Based on their use and functions, words are categorized into several types or parts of speech. This article will offer definitions and examples for the 8 major parts of speech in English grammar. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரொடக்ஷனில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து 8 குரூப்பாக பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த 8 குரூப்பில் தான் இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுது இருக்குது அப்படிங்கிறாங்க. இஃப் யூ டேக் எனி வேர்டு இட் வில் கம் அண்டர் தீஸ் 8 பார்ட்ஸ்: நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன் அண்டு இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த 8 குரூப்பில் தான் ஆல் த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன், இஃப் யூ டேக் எனி வேர்டு, எந்த ஒரு இங்கிலீஷ் வேர்டை எடுத்தாலும் அதோடைய பார்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 பார்ட்டில் தான் அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. ஸோ அந்த 8 பார்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன். நவுன் இஸ் எ வேர்ட் used to refer people, animals, objects, substance, states, events, ideas and feelings. A noun functions as a subject or object of a verb and can be modified by an adjective. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நவுன். நவுனுடைய டெஃபினேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, noun is a word used to refer to people. So noun is a word to refer to people. அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ நேமிங் வேர்டு. நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. ஒரு பர்சனுடைய நேம் ஆஃப் எ பர்சன், நேம் ஆஃப் அனிமல்ஸ், நேம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், நேம் ஆஃப் சப்ஸ்டான்ஸ், நேம் ஆஃப் ஸ்டேட்ஸ், நேம் ஆஃப் ஈவெண்ட்ஸ், நேம் ஆஃப் ஐடியாஸ், நேம் ஆஃப் ஃபீலிங்ஸ், இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் தான். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் தான். அதை தான் சொல்கிறாங்க. ஜான், லயன், டேபிள், ஃப்ரீடம், லவ் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. ஜான் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எ நேம் ஆஃப் யா பர்சன். ஸோ அப்போ ஜான் அப்படிங்கிறது வந்து என்ன நவுன். லயன் நேம் ஆஃப் யா அனிமல். ஸோ ஒரு அனிமலோடைய நேமோ, ஒரு பர்சனுடைய நேமோ, ஒரு திங்கோடைய நேமோ, ஸோ எனிதிங் எல்ஸ் ஒரு நேமிங் வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து என்னவாக தான் இருக்கும், நவுனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஒன் பாருங்கள், ப்ரொனவுன். A pronoun is used in the place of a noun or phrase. வேறு ஒன்றுமே கிடையாது. ப்ரொனவுன்லேயே பாருங்கள் நவுன் அப்படின்னு இருக்கும். ப்ரொனவுன்லேயே நவுன் அப்படின்னு இருக்கும். இன்ஸ்டிட் ஆஃப் நவுன் வி யூஸ் ப்ரொனவுன். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன். அந்த ப்ரொனவுன் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட்டு, தே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ, யூ, ஹி, ஷி, இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரொனவுன் ஆர் 7. ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட்டு, தே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரொனவுன் வந்து என்ன எங்கே யூஸ் பண்ண போகிறோம், நவுனுக்கு பதிலாக தான் நம்ம வந்து என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம், ப்ரொனவுனை யூஸ் பண்ண போகிறோம். திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு அஸ். ஐ ஓன் த ரேஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், வர்ப். A verb is used to show an action or a state of being. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் வர்புனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்ஷன். இட் டினோட்ஸ் அன் ஆக்ஷன். verb is denote an action. ஆக்ஷனை குறிக்கிற ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது verb அப்படிங்கிறது நமக்கு தெரியும். go, write, exist, these are all action verbs. So it is verb. Sophia is throwing the ball. He accepted the job offer. The dog sat by the window. இதில் பாருங்கள், இந்த 3 சென்டென்ஸில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க இந்த 3 சென்டென்ஸில் த்ரோயிங், அக்செப்டட், சாட் இது எல்லாமே வந்து என்னத்தை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை காமிக்குது. ஸோ இட் இஸ் எ வர்ப் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், அட்ஜெக்டிவ். Adjectives are used to describe or specify a noun or pronoun. நல்லா பாருங்கள், adjectives are used to describe or specify a noun or pronoun. adjectiveனா என்னங்க, adjective அப்படிங்கிறது வந்து it gives more information, it gives more
ஸ்பெசிஃபை டு எ நவுன் ஆர் ப்ரொனவுன். இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நவுனானாலும் சரி சப்ஜெக்ட்னாலும் சரி ஒன்று தான். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஆர் நவுனுக்கு வந்து அதை மிகைப்படுத்தி அதான் நான் சொல்கிறேன், டு கிவ் மோர் இன்ஃபர்மேஷன். இட் டிஸ்கிரைப்ஸ் த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லணும், மிகைப்படுத்தி சொல்லணும். அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் ஆட் மோர் இன்ஃபர்மேஷன் டு சப்ஜெக்ட் ஆர் நவுன். ஸோ இட் இஸ் கால்ட் அன் அட்ஜெக்டிவ். குட், பியூட்டிஃபுல், நைஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. த கிரே ட்ரீ இஸ் இன் மை பேக்யார்ட். ஸ்கின்னி கேட்ஸ் ஆர் நாட் நெசசரிலி ஹெல்த்தி. ஹேர்லெஸ் கேட்ஸ் லுக் லைக் ரேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க. ட்ரீ அப்படின்னா சாதாரண ஒரு வேர்டு, கிரே ட்ரீ அப்படின்னு வச்சுக்க. அந்த ட்ரீயை வந்து என்ன பண்ணுது, இந்த கிரே அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன், இட் ஆட் மோர் இன்ஃபர்மேஷன் டு த ட்ரீ. ஸோ இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 5th ஒன் பாருங்கள், அட்வர்ப். An adverb is used to modify a verb, an adjective and other adverbs. நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் பார்த்தோமோ, அட்ஜெக்டிவ் வந்து இட் ஆட் மோர் இன்ஃபர்மேஷன் டு எ சப்ஜெக்ட் ஆர் எ நவுன். அதே மாதிரி தான் இந்த அட்வர்பை பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்ப்லேயே வர்பு அப்படின்னு இருக்கும். அட்வர்ப் இஸ் யூஸ்டு டு மாடிஃபை அ வர்பு. அப்போ அட்வர்பு ஆடு மோர் இன்ஃபர்மேஷன் டு த வர்பு, அட்ஜெக்டிவ் ஆர் அதர் அட்வர்ப்ஸ். ஒரு வர்புக்கோ இல்லை அட்ஜெக்டிவ்க்கோ இல்லை இன்னொரு அட்வர்புக்கோ வந்து மோர் இன்ஃபர்மேஷனை கொடுக்குது, இல்லைனா அதை டிஸ்கிரைப் பண்ணுது, இல்லைனா அதை மிகைப்படுத்தி சொல்லுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க அட்வர்ப். நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி அட்வர்ப்ஸ் கம்ஸ் வித் எல்ஒய் அட் த எண்டு. கம்ப்ளீட்லி, நெவர், தேர், ஸ்லோலி, ரேபிட்லி, கிளம்ஸ்லி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 6th ஒன் பாருங்கள், ப்ரிப்போசிஷன். Prepositions are used before nouns to form a phrase that shows where, when, how and why. நல்லா பாருங்கள், prepositions are used before nouns to form a phrase. ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் எ நவுன். ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் ஷோஸ் இந்த மாதிரியான கொஸ்டினுக்கெலாம் வந்து அது ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் வேர்ட்ஸாக இருக்கும். Prepositions are used before nouns to form a phrase that shows where, when, how and why. Already I told you, prepositions are used before nouns. நவுன்ஸுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வேர், வென், ஹவு அண்ட் ஒய் இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் அந்த வேர்டு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷனை தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்னு, அபவ், டு, ஃபார், அட் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வில் ஹாவ் எ டூர் இன் 2020. ஷீ வில் ஹாவ் ஹர் பர்த்டே ஆன் த 11th of August. ஹீ வில் மீட் யூ அட் எ நைட். அட்டு, ஆனு, இன்னு இது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் நவுன், அதுக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. ஸோ இட் ஆல் prepositions. 7th ஒன்று கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன்ஸ் ஜாயின் கிளாஸஸ் ஆர் சென்டென்சஸ் ஆர் வேர்ட்ஸ். கன்ஜெக்ஷன் அப்படின்னா இட் இஸ் எ கனெக்டிங் வேர்டு. இட் கனெக்ட்ஸ் 2 phrases, 2 sentences. ஸோ இட் இஸ் கால்ட் எ கன்ஜெக்ஷன். அண்டு, பட்டு, வென்னு. 8th ஒன் பாருங்கள், இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஷோ சர்ப்ரைஸ் ஆர் எமோஷன். ஸோ இன்டர்ஜெக்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஷோ சர்ப்ரைஸ் ஆர் எமோஷன்ஸ். நம்மளுடைய ஃபீலிங்ஸை, நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து காமிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷன்ஸ். கீழே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓ, ஹரா, ஊப்ஸ் அந்த மாதிரி. உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாகவும் ப்ளஸ் ஒன்றையும் தனித்தனியாகவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.